இந்த சில டீம்லாம் ஆப்ஷனுக்கு வருவாங்க, வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிளேயர் தேவை எடுக்க வேண்டியதா இருக்கும், அந்த ஒரு பிளேயரை மட்டும் எடுப்பாங்க. அதை மட்டுமா எல்லாம் அதை தாண்டி வேற என்ன நம்ம பண்ணுவாங்க, எல்லா ஆப்ஷன்ல ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இப்போ எல்ஐசி செய்வாங்களோ அப்படின்னு தோணுது. ஆனா இது வரைக்கும் வந்து ஒரு 7 டீம் பார்த்துட்டோம். இப்போ ஐ திங்க் 8, 9, இன்னொரு 10, 3 டீம் தான் இருக்கு. இப்போ எல்ஐசி பத்தி தான் வந்து நீங்க பார்க்க போறீங்க. எல்ஐசிக்கு என்ன தேவை இருக்கு அப்படிங்கறத நீங்க யோசிக்கலாம். நிறைய கேஎல் ராகுலோட ரசிகர்கள் இங்க இருக்கலாம். இந்த வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் பண்ண வீடியோல இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க போற வீடியோ. பட் ரொம்ப சின்னதாகவும் முடிய போற வீடியோவாக தான் இருக்க போகுது. ரொம்ப பெருசாலாம் இருக்க போறது கிடையாது. ஏன்னா இந்த டீம் லுக்ஸ் செட்டில்டா தான் இருக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம்ல ஆப்ஷன் ப்ரிவியூல எல்லா டீமுக்கும் வந்து அதாவது நீடு இருந்துச்சு, ரொம்ப நிறைய நீடுலாம் ஆல்மோஸ்ட் இருந்துச்சு. ஏதோ ஒன்று இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் செட்டில்டு சாம்பியன் டீம் தான். பட் ஆனால் அவங்களுக்கு ஒரு நீடு இருந்துச்சு, அவங்களுக்கு தேவை இருந்துச்சு. பட் இங்க எல்எஸ்ஜிக்கோ அடுத்து ஒரு எஸ்ஆர்ஹெச்சுக்கோ இல்லை எஸ்ஆர்ஹெச் கூட இருக்கு. பட் இவங்களை எடுத்துக்கோங்களேன், அவ்வளோதான் இல்லை. பேசும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளையும் ஒரு டீமோட ஆப்ஷன் ப்ரிவியூ அப்படிங்கிறது பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது ஸோ பார்த்துட்டு வாங்க மற்ற டீம்களோட ப்ரிவியூவும் சிஎஸ்கே, ஆர்சிபி, எம்ஐ, கேகேஆர், குஜராத் டைட்டன்ஸ் பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ இல்லை 6 தான் நினைக்கிறேன். அடுத்து பஞ்சாப் கிங்ஸ்லாம் இருக்குது, இல்லை பஞ்சாப் கிங்ஸ் இருக்கு, எஸ்ஆர்ஹெச் இருக்குது. ஸோ இப்போ பாருங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ போலாம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் ஆப்ஷன் 2023 லக்னோ சூப்பர் ஜெயின்டோட ஆப்ஷன் ப்ரிவியூ பார்க்க வந்திருக்கீங்க. நான் ஆரம்பத்திலே தாங்க சர்ப்ரைஸ்லாம் வைக்க எனக்கு விருப்பம் கிடையாது. அது ஏன்னா இந்த டீம் பார்க்கும்போது லுக் செட்டுதுங்க. ட்ரேட் பண்ணாங்க அவங்க வந்து இவர் அவேஷ் கானை விட்டுருக்க வேணாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா அவங்க விட்டாங்க. ஜெயதேவ் உனர்கர், டேனியல் சாம்ஸ், கருண் நாயர் இவங்கெல்லாம் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. பட் டீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன இருக்குது, இவங்களுக்கு என்ன தேவை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இருக்குது அப்படின்னா விக்கெட் கீப்பிங்ல நிக்லஸ் புரான், குவிண்டன் டிகாக், பேட்டிங் ஆக்சுவலி டிகாக் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துருந்தாங்க மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள். பேட்டிங்ல கேஎல் ராகுல், தேவ்தத் படிக்கல், கெயில் மேயஸ், ஆயுஷ் பதோனி. அதுக்கப்புறம் வந்து மேயஸ்ல குவிண்டன் டிகாக் யாராவது ரிலீஸ் பண்ணுவாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆல்ரவுண்டர்ல தீபக் ஹூடா, குருல் பாண்டியா, ஸ்டானிஸ், கே கௌதம் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பவுலிங்ல வந்து ரவி பிஷ்னோய், முசின் கான், நவீன் உலஹக், மார்குட், அமித் மிர்ஷா. ஓகேங்களா, பார்த்தவங்க எல்லாருமே 11ஸ்ல ஃபிட் ஆகிறவங்க, இவங்க தாண்டா டீம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருப்பாங்க. இதுல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தது யாருன்னா தீபக் ஹூடாவை எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. அவர் எதுவும் பெருசா பண்ணல, சொதப்பிட்டாருன்னு சொல்லிட்டு. அவரு ஏறு முகமாவே இல்லை, இப்ப அவரோட கரியர் மாதிரி இறங்கு முகமா இருக்கு. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தானுக்கு 180 ரன் அடிச்சு இப்ப ஃபைனலுக்கு கொண்டு போயிருக்கிறார் விஜய் சேர ட்ரோஃபில. ஸோ அதாவது தீபக் ஹூடா ஓகே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, நம்பி இருக்கிறாங்க, சூப்பரா பண்ணுவாருன்னு நம்புறாங்க. அடுத்தது வந்து கெயில் மேயஸ் இல்ல குவிண்டன் டிகாக் யாராவது ஒருத்தவங்க ரிலீஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு பேர் எடுப்பாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா விட்டா இவங்கலாம் ரேட் அதிகமாயிரும், இவங்க மாதிரி யாரும் கிடைக்க மாட்டாங்க. அதுல ரிலீஸ் பண்ணல. ஸோ தீபக் ஹூடா, ஸ்டானிஸ், கெயில் மேயஸ், குவிண்டன் டிகாக் இந்த 3 பேரும் தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு 4 பேர் தான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. பட் ரிலீஸ் பண்ணல. எதிர்பார்த்த மாதிரி ஜெயதேவ் உனத்கட், டேனியல் சாம்ஸ், கருண் நாயரை வந்து இவங்க வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ கையில எவ்வளவு இருக்குன்னா 13.9 கோடி 15 கோடி இருக்கு. ஓகேங்களா, சொன்னால 13 கோடி அவங்க கிட்ட இருக்குது. இப்போ அவங்க 11ஸ் எடுத்துட்டு பாத்துக்கிட்டீங்கன்னாலும் கேஎல் ராகுல் வந்து இப்ப மிடில் ஆர்டர்ல இறங்குறதா பேசியிருக்கிறாரு 11ஸ்ல. சோ அப்போ ஒரு மிடில் ஆர்டர்ல கீழே வராரு அப்படின்னா மேல வந்து குவிண்டன் டிகாக், கெயில் மேயஸ், தீபக் ஹூடா, நம்பர் 4ல கேஎல் ராகுல், 5ல வந்து குருல் பாண்டியா, நிக்லஸ் புரான். இல்ல மேல இப்போ கேஎல் ராகுல் இருக்காரு அப்படின்னா தீபக் ஹூடா நம்பர் 4ல, கேஎல் ராகுல் 1 டவுன்ல, அப்படி கூட அவங்க ட்ரை பண்ணலாம். அப்புறம் 6ல நிக்லஸ் புரான், ஆயுஷ் பதோனி, அப்புறம் நவீன் உலஹக், பிஷ்னோய், உட், மிஸ்ட்ரா. சோ 4 ஃபாரினர்ஸ் அவங்க டீம்ல ஆடுறதுக்கு. இப்ப குருல் பாண்டியா, குவிண்டன் டிகாக், கெயில் மேயஸ், நவீன் உலஹக், உட், இதுல யாராவது 4 பேர் தான் ஆட முடியும். சோ இந்த 4 பேர்ல வந்து டெஃபினட்டா நிக்லஸ் புரான் போன வருஷம் குவிண்டன் டிகாக்க பெஞ்சில் உட்கார வச்சிருந்தாங்க, அதனால ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ரிலீஸ் பண்ணல. ஓகேங்களா, ஒன்னு உட் இல்ல நவீன் உலஹக் 2 பேரையும் டீம்ல வைக்க முடியும். நிக்லஸ் புரானும் தேவை, மேல குவிண்டன் டிகாக், கெயில் மேயஸ். அப்போ என்ன பண்ணுவாங்க? ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச கேஎல் ராகுல் கீழே வந்து ஆடுற டெசிஷன் அப்படிங்கிறது நல்ல டெசிஷன் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா மேலே ஆடுறதுங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டர். ஓகேங்களா, ஏன்னா விக்கெட் கீப்பரும் அவங்களுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கறதுனால வந்து மேல வந்து டிகாக் இல்ல மேயஸ் யாராவது இப்பவும் ரிலீஸ் பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படி ரூல் இருக்குன்னா ரிலீஸ் பண்ணிக்கலாம். பட் பண்ணல. இப்போ கண்டிப்பா குவிண்டன் டிகாக், மேயஸ் யாராவது ஒருத்தவங்க பெஞ்ச் பண்ணுவாங்க கண்டிப்பா. கேஎல் ராகுல் என்ன பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் இறங்குறது பெட்டர். இப்போ அவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா மிடில் ஆர்டர் தான் அவங்களுக்கு ஆட்கள் தேவை. அது மிடில் ஆர்டர் பேட்டருங்கிறது
தீபக் கூடாவும் நல்லா அடிச்சு ஆடுறவர், நல்லா அவரோட அப்லிஃப்ட் நல்லா இருக்கும். குருல் பாண்டியாவும் ஒரு மாதிரி ஹிட்டர் தான், ப்ராமிசிங் பேட்டர் கிடையாது. இப்போ யாருக்கிட்ட போவாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த KL ராகுல் இருக்கிறாரே, அவர் வந்து நிறைய இந்த கர்நாடகா பிளேயர்ஸா டீம்ல எடுக்க நினைப்பாரு. அது எப்படி பார்த்தாலும் ஓகேங்களா. இப்போ தேவ்தத் படிக்கல், கே கௌதம் இவங்கெல்லாம் அங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஐ திங்க் KL ராகுலோட இன்ஃபுளுன்ஸ் தான். அதே மாதிரி இப்போ அந்த டீமுக்கு யார் எடுப்பாங்கன்னா, மயங்க் அகர்வால் ரிலீஸ் பண்ணாங்க SRH, அவர் இங்கதான் வருவார் நினைச்சாங்க, பட் ரிலீஸ் பண்ணல. சோ என்னை பொறுத்த வரைக்கும் கருண் நாயர் எங்க நம்பர் 4ல வந்து ஆடினா பெட்டரா இருக்கும். இந்தியன் பிளேயர் ஒருத்தர் ஆடினா பெட்டரா இருக்கும். இல்ல எங்களுக்கு ஓப்பனிங் வேணும் அப்படின்னா, ஓப்பனிங்ல நீங்க யாரை எடுப்பீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் KL ராகுல் ஓப்பனராகவே இருக்கட்டும். நம்பர் 4ல சர்ஃப்ராஸோ இல்லைன்னா கருண் நாயரோ இருந்தா பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். சரி, எனக்கு இந்தியன்ஸ் இந்த தடவை பெருசா ரிலீஸ் பண்ணல. ஹாரி ப்ரூக் இங்க எடுத்தும் இங்க ஆட வைக்கிறதுல அவ்வளவு சிறப்பும் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நிறைய ஃபாரினர்ஸ் டீம்ல இருக்காங்கிறதும் பெரிய ஒரு பிரச்சனை. ஆனா இப்போ அவங்க வந்து எதுதான் அவங்களுக்கு தேவை அப்படின்னா, எனக்கு பேட்டிங்ல ஓகேங்களா, அவங்கள மைண்ட் செட் தான். அவங்க ஒரு வேலை இப்படி போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தேவைப்பட்ட ஒரு பேட்டர் இல்ல, எங்களுக்கு அதே டீம் தான். ஆனா ஒண்ணு பாருங்க, 5 பேர் கண்டிப்பா ஆட வைக்க போறாங்க. உட்டு, நபீல் ஹக்கு, நிக்கோலஸ் புரான், கெயில் மேஸ், குயின் டிகாக், இந்த 5 பேர் ஆட வைக்க முடியாது. பட் இதுல 4 பேர் அவங்க ஆட வைக்கணும் அப்படிங்கும்போது ஒருத்தவங்க பெஞ்ச் பண்ணணும். பவுலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா உட்டுக்கு அவங்க பேக்கப் டெஃபினட்டா அவங்க எடுத்தே ஆகணும். அப்படிங்கும்பொழுது உட்டுக்கு பேக்கப்னா அவங்க போறது 13 கோடி தான். 13 கோடி எடுத்து மற்றவங்களை க்ரூம் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு தேவை ஸ்பின்னர் இல்ல ஃபாஸ்ட் பவுலர். இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் தான் அவங்களுக்கு தேவை. இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்னா அவங்க யாரை எடுப்பாங்க? உமேஷ் யாதவ் இருக்கிறாரு. இதை தவிர்த்துட்டு உமேஷ் யாதவ் தாண்டி சில பல பேர்லாம் இப்ப ஸ்ட்ரைக் ஆச்சு. அந்த உமேஷ் யாதவ் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்ல? உமேஷ் யாதவ் இருக்கு, ஹர்ஷல் பட்டேல் இருக்காரு. எனக்கு ஹர்ஷல் பட்டேல் மேபி அந்த ஸ்லோவேஸ் கண்டிஷன்ல ஓவர் கட் ஆகலாம். ஹர்ஷல் பட்டேலுக்கு எனக்கு தெரிஞ்சு 13 கோடி போக மாட்டாங்க எந்த டீமா இருந்தாலும். ஒரு 6 கோடி 7 கோடிக்கு இவங்க எடுக்கலாம். சோ அப்படிங்கும்போது ஹர்ஷல் பட்டேல் அண்ட் உமேஷ் யாதவ் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் இவங்க எடுப்பாங்க. யங்ஸ்டர் எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர், ஒரு இந்தியன் ஸ்பின்னர், அதுவும் யங் இந்தியன் ஸ்பின்னர் அப்படின்னா இங்க சித்தார்த் மணிமாரெல்லாம் அங்க எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ என்னை பொறுத்த வரைக்கும் மேல ஒரு பேட்டர் எடுக்காம கீழே ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் தான் அவங்க தேடுறாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஜெய்டி உன்னர்கிட்டலாம் அவங்க எடுத்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ ஃபாஸ்ட் பவுலர், ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர், இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் அவங்களுக்கு தேவை. இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் தான் தேவை, ஒரு கன் ஃபாஸ்ட் பவுலர் தான் தேவை. அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ஹர்ஷல் பட்டேல், உமேஷ் யாதவ், கன் ஃபாஸ்ட் பவுலர்னா ஹர்ஷல் பட்டேல் சொல்றாங்க. எங்க விக்கெட் டேக்கர் இந்த கண்டிஷன் நம்ம ட்ரையா தானே இருக்கும், அவங்க அவரால் நல்லா பண்ண முடியும். சோ என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, ஹர்ஷல் பட்டேல் இல்ல பேட் கமின்ஸ், ஜோஷ் ஆஷ்வில்லா இல்லைங்க. ஆல்ரெடி ஃபாரினர்ஸ் அவங்க இருக்காங்களேங்க. ஆல்ரெடி ஃபாரினர் தானே அவங்களுக்கு பிரச்சனை. இப்ப என்னன்னா அவங்க இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் தான் அவங்களுக்கு தேவை. சோ ஹர்ஷல் பட்டேல் அப்படி இல்லைன்னா உமேஷ் யாதவ் இந்த மாதிரி யாருக்காவது போவாங்க. சோ ஒரு சீனியர் ஒரு கன் ஃபாஸ்ட் பவுலர் அவங்களுக்கு தேவை. சோ இப்படிதான் எடுப்பாங்க ஓகேங்களா. சோ என்னோட கணிப்பு இதுதாங்க, ஓகேங்களா. சோ மேல KL ராகுல் வந்து திரும்ப சொல்ற, KL ராகுல் மிடில் ஆர்டருக்கு வர வேணாம், ஒரு ஓப்பனராகவே ஆடட்டும். கலைக்க வேணாம், கலைக்காம இருந்தா பெட்டரா இருக்கும். பட் KL ராகுல் மேல போனாலும் மிடில் ஆர்டர்ல அவங்களுக்கு வந்து ஒருத்தவங்க தேவை. சொற்ப காசுல ஒரு கருண் நாயர் கிடைச்சா, சர்ஃப்ராஸ் கிடைச்சா, இந்த 13 கோடியில வந்து சர்ஃப்ராஸ், அதுக்கப்புறம் இன்னொரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் கிடைச்சிட்டாங்கன்னா 10 கோடியில அவங்களை முடிச்சிட்டாங்கன்னா மீதி 3 கோடியில பேஸ் பிரைஸ்ல சில பேர் 20 லட்சம் 40 லட்சத்துல இருப்பாங்களே, அதுல இருக்கிற ஒரு சித்தார்த் மணி மாதிரிலாம் கிடைச்சா அவங்க எடுத்துட்டு வரலாம். பதோனி வந்து இப்ப ரீசெண்டா டெல்லிக்காக எல்லாரும் அவுட் ஆனோடனே ஒரு 100 ரன் மட்டும் அவர் தனியா நின்று அடிச்ச ஒரு மேட்ச் ஒன்று பார்த்தேன். அதுவும் ஒன்று பார்க்க முடிஞ்சது. பட் ஆயுஷ் பதோனி எதையும் அவங்க ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. 5-6க்கு மேல தான் ஆட வைக்கிறாங்க. இல்ல மேல ஒரு கட்டம் ஏதாவது ஆல்ரவுண்டர் எடுப்பாங்களா? இங்க ஆல்ரவுண்டர் தான், இந்தியன் ஆல்ரவுண்டர் அவங்க தேவை. இந்தியன்ஸ் தாங்க, இந்தியன் பவுலர், இந்தியன் பேட்டர் அந்த மாதிரி தான் தேவை. சோ அதனால மிடில் ஆர்டர்ல ஒரு வேலைனா கருண் நாயர், ஷாருக் கான் போவாங்க. பவுலிங்ல வந்து உமேஷ் யாதவ் அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல் இந்த மாதிரி இந்தியன் பவுலர்ஸ் கிட்ட போவாங்க ஓகேங்களா. இதுதான் என்னோட கணிப்பு. உங்களோட கணிப்பு என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே வந்து பதிவு பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவா எனக்கு இருந்தது. ஸோ கேமரா ஆன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அந்த சேலஞ்ச், யோசிக்கிற சேலஞ்ச் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமானதா பாக்குறேன். அண்ட் பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ நிறைவடையுது. பட் LG செட்டில்டுங்க, அவங்களை பார்த்தா LG செட்டில்டு. ஆனா கப்படிக்கிற டீமா அவங்க ஆகணும் அப்படின்னா, கப்பம் ஸ்மெல் பண்ணணும், ஃபைனலுக்கு போகணும் அப்படின்னா டீம்ல நான் சொன்ன இந்த சின்ன பல சேஞ்சஸ், இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் கரெக்டா அவங்களுக்கு அமையணும், இந்தியன் பேட்டர் அவங்களுக்கு கரெக்டா அமையணும். இதெல்லாம் அமைஞ்சதுன்னா அவங்களுக்கு கப் அப்படிங்கிறது அமையும். ஸோ KL ராகுல் ஒரு வாரியர், அண்ட் நிறைய பேர் ராசின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட வேலையை ஒரு பக்கவா பண்ணிட்டு இருக்காரு. பட் இந்த தடவை வந்து லக்னோ செட்டில்டு கோர் டீம் சூப்பரா இருக்கு, லெவல்ஸ் பக்காவா இருக்கு. பட் இன்னும் 2-3 சேஞ்சஸோட பண்ணாங்கன்னா கப் அப்படிங்கிறது உங்களுக்கு கை கிடைக்கலாம். சோ வீடியோ நிறைவடையுது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல. எல்லா டீமோட ஒரு ப்ரிவியூ பண்ணியாச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு LG ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. LG ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. RCB ஒரு மாதிரி சேலஞ்ச் பண்ணுச்சு. பட் LG டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அண்ட் கம்பீர் வேற இப்போ அங்க இல்ல. கம்பீர் இல்லாத ஒரு லக்னோ KL ராகுல் கையில. அண்ட் என்ன பண்ண போறாங்க பாப்போம்.